Hi guys, welcome to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ Picsart app யூஸ் பண்ணி எப்படி wrinkles எல்லாம் ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல்ல எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Picsart appோட லிங்க்கையும் இந்த Picsart app எப்படி யூஸ் பண்ணனும்ன்ற டுட்டோரியலோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். உங்களோட ஃபோட்டோஸில் சுருக்கங்கள் இருந்ததுன்னா இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் பியூட்டி டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு நான் பண்ணுற எல்லா எடிட்டுமே ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஸில் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணுற எல்லாத்தையுமே பாருங்கள், உங்களுக்கே புரியும். அப்புறம் உங்கள் ஃபோட்டோஸில் wrinkles இருக்காது. இந்த எடிட் மூலமாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்மூத் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட இமேஜை ஃபுல்லாகவே ஸ்மூத் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் wrinkles அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நாட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் wrinkles. ஸோ அதனால் நான் 100ல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக அதை ஸ்மூத்தனிங் பண்ணுறேன். தென் ஃபேஸ் ஃபிக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஸ்மூத்தனிங் மாதிரி தான். உங்களுக்கும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பெயிண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபேஸ் ஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தனிங் மாதிரி தான் உங்களுக்கு ஸ்மூத்தனிங் பண்ணும். பட் அந்த ஸ்மூத்தனிங் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்மூத்தனிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த ஆப்ஷனில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்ன்ற அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு என்ன குறிக்கும்னா ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் தான். உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தனிங் வேணும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் மோஸ்ட்லி அதை கம்மி பண்ணிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பெயிண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒப்பாசிட்டி அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. தென் பிளிமிஷ் ஃபிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஸ்மூத்தனிங் தான். பட் நம்மளுக்கு ஒரு ஸ்பாட்டட் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு சைஸில் ஒரு குறிப்பிட்ட சைஸில் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்மூத்தனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஹீலிங் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த லைட்டாக அங்கே சுருக்கங்கள்லாம் நிறைய தெரியுது. இதை நம்ம பண்ணும்போது கரெக்டாக அது எல்லாமே போயிடும். அண்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு wrinkles ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஒரு டாட் தான் வைக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹீலிங் எஃபெக்ட் மாதிரி நம்மளுக்கு ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக அதை டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு அது போயிடும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்மூத்தனிங்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கரெக்டாக வரும். இல்லைனா உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு மாதிரி பிளாக் கலர் சரௌண்டிங்ஸ் ஒரு மாதிரி திட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸை நல்லா ஸ்மூத் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சைஸை கம்மி பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க. உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலன்னா அதோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 5 டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். எல்லா டூலுமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க டைம் இருந்தால். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இமேஜுக்கானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் இதோட ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணும்போதே கரெக்டாக தெரியும் இந்த டூல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்மூத் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பார்க்க எடிட் பண்ண மாதிரி இருக்கும். லைட்டாக நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்மூத் பண்ணாலே போதும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு wrinkles எல்லாமே போயிருக்கும். உங்களோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். பட் கொஞ்சம் இடத்துல இன்னும் கொஞ்சம்லாம் சுருக்கங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் போகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுற வேண்டியது இருக்குது. பியூட்டி எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்தோன்னே இன்னும் ஒரு சின்ன எடிட் இருக்குது. எஃபெக்ட்ஸ்லாம் போயிட்டு பிளர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிளர்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இரேசர் டூலில் செலக்ட் பண்ணுங்கள். அதில் லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா எல்லா பிளருமே போயிடும். இப்போ நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த சுருக்கம்லாம் இன்னும் இருக்குதோ அதெல்லாம் நம்ம போக்குறதுக்காக இதை தென் டூல் பார் செலக்ட் பண்ணிட்டு அதில் அட்ஜஸ்ட்னு இருக்கும். அதில் போய்ட்டு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சின்ன எடிட் பண்ணாலே போதும். உங்களோட ஃபோட்டோஸ் கொஞ்சம் ரியலாக இருக்கும். எந்த சுருக்கங்களும் இல்லாமல் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம்.
அண்ட் இங்கே இருக்கிற எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே ரொம்ப பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இமேஜ்க்கு வந்து எப்பவுமே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்பவுமே இதை பண்ணுங்கள். இதில் பார்க்கும்போது இந்த எடிட்க்கு பார்க்கும்போது நம்மளுக்கு பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப அடிக்கிற நிறைய ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் பண்ணதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பிரைட்னஸை கம்மி பண்ணிக்கோங்க. தென் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் அண்ட் கிளாரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஹைலைட்டை கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட இமேஜ் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்பவுமே கம்மி பண்ணிக்கணும். தென் ஷேடோ வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். That's it guys. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.